ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்கள் ராம் என்னடா இவன் வந்து ஏதோ நார்த் பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்களா? இந்த கோயிலை பார்த்தோன்னா அப்படி தான் தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சி உள்ள வந்தோம். இந்த கோயில் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அதுவும் ஒடிசா ஸ்டைல் பூரி ஜெகநாத் கோயில் இதோட ஸ்டைலில் தான் அந்த லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயம். இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஏன்னா இந்த கோயில் வந்து ஒரு தனியார், அதாவது ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா பிராஞ்சேரின்னு ஒரு இடம் வரும். அம்பைப்பூர் ரோட்டில் சேர்மாதிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பல்க் இருக்கும். அந்த பல்க்குக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ரோடு வந்து ஒன்று கட் ஆகும். அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் காலேஜின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த பிஎஸ்என் ஃபெமிலியரான காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கரெக்டாக அதுலேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த கோயில் வந்து ரீச் ஆகலாம். ரொம்ப க்ரௌட் இல்லாத கோயில், அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் வந்து விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறாத இந்த மக்கள் வந்து லோக்கலில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கட்டிடக்கலை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. இந்த கோயில் வந்து அங்கே இருக்கிற பூசாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் ஹிந்திக்காரர் தான் இருக்கார். அதாவது அவங்களோட ஒடிசா முறைப்படி தான் இந்த கோயில் வந்து இன்னும் ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம ஒரு டைம் இந்த காலேஜ் பக்கம் விசிட் பண்ணும்போது இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போனோம். இந்த கோயிலோட அம்மன் பார்த்திங்கன்னா அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது, நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இல்லை. இது வந்து பழைய கோபுரம், அதாவது 2020 சம்திங்கில் கட்டும்போது உள்ள கோபுரம். இப்போ வந்து அதோட ஃபுல்லாகவே வந்து கோல்ட் பிளேட்டட் பண்ணியிருக்காங்க. அதோட இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த கோயிலில் இது போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விநாயகர் சன்னதி இருக்குது, முருகன் சன்னதி இருக்குது, ப்ளஸ் சனீஸ்வரர் சன்னதியும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு விஜய துர்க்கை அம்மன் கோயில். அதாவது 3 தெய்வங்கள், விஷ்ணு அண்ட் அம்மன் ப்ளஸ் விஜயம். இந்த கோயிலுக்கு வந்தால் உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோயிலை வந்து ஸ்ரீ விஷ்ணு விஜய துர்க்கை அம்மன் சொல்லி இவங்க வந்து வழிபாட்டு வந்துருக்காங்க. இந்த கோயில் இன்றைக்கும் நிறைய வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிற காரணம் என்ன வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஆடு, அதாவது ஃபெமிலியர் இல்லாமல், ஒரு விளம்பரம் இல்லாமல் அவங்களோட பக்தியை மட்டும் பேஸ் பண்ணி இந்த கோயில் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான விசேஷ நாட்கள் பார்த்திங்கன்னா எல்லா செவ்வாய்லையும் இந்த கோயில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எல்லா நாட்களும் உங்களுக்கு நடை திறந்திருக்கும். எந்த ஒரு கட்டணம் கிடையாது, பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் அந்த மெயின் ரோடு, அதாவது பிஎஸ்என் காலேஜுக்கு வர மெயின் ரோடு. இந்த கோயிலுக்கு நீங்கள் கரெக்டாக வரணும்னா எங்கே இருந்தாலும் சரி திருநெல்வேலி வந்து ரீச் ஆயிருங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிராஞ்சேரியில் கரேடி மாரசாமின்னு அந்த ஒரு கோயில் தான் ஃபேமஸானது, சாஸ்தா கோயில். அதுக்கு முன்னாடியே ஒரு பல்க் இருக்கும். பல்க்குக்கு முன்னாடி லெஃப்ட்டில் வந்து ரோடு வந்து கட் ஆகும். அந்த ரோட்டில் நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பிஎஸ்என் காலேஜ்னு ஒன்று வரும். அந்த காலேஜுக்கு நேராக ஆப்போசிட் லொக்கேட்டாக இருக்குது. திருநெல்வேலிக்கு போகும்போது இந்த கோயிலுக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் புது அப்டேட் வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம். பை.